My dear students, this is 11th chemistry chapter 3, problem number 43 பார்க்க போறோம். By using Pauling method, calculate the ionic radii of K plus and Cl minus ions in the KCl crystal and the distance between two nucleus center is 3.14 Armstrong. இது என்ன அர்த்தம்னா, அதாவது D அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா இது போல ரெண்டு ஆட்டம் இருக்கு. இதனோட சென்டர் இப்போ இது வந்து K plus அயான், இது வந்து Cl மைனஸ்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ரேடியஸ் 1 அண்ட் ரேடியஸ் 2. இந்த ரெண்டு ரேடியஸும் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் இந்த டிஸ்டன்ஸ் D equal to 3.14 ஆம்ஸ்ட்ராங். புரியுதுங்களா? ஸோ இங்கே நான் எழுதிக்கிறேன், ரேடியஸ் ஆஃப் K plus அண்ட் ரேடியஸ் ஆஃப் Cl மைனஸ் அயான் இஸ் ஈக்குவல் டு 3.14 ஆம்ஸ்ட்ராங். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா RK ப்ளஸ், அதாவது ரேடியஸ் ஆஃப் K ப்ளஸ் அயான் பை RCl மைனஸ் இஸ் ஈக்குவல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அதாவது ஜட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் Cl மைனஸ் பை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் K ப்ளஸ். இதுதான் அந்த ஃபவுலிங்கோட ஃபார்முலா. இதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நல்லா கவனிங்க, இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இது ஒரு ஆட்டம், ஓகேவா? இது ஆட்டமோட நியூக்ளியஸ், இது சுற்றி நிறைய இந்த மாதிரி செல்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து வேலன்ஸ் செல் எடுத்துக்கலாம். இந்த வேலன்ஸ் செல்லில் இது போல் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிறத எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இது போல் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போது இங்கே சில எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ இன்னும் ஒரு செல்லு கூட எடுத்துக்கலாம், இதில் சில எலக்ட்ரான்ஸ் இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போது அவுட்டர் மோஸ்ட் செல்லில் ஒரு எலக்ட்ரானை மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இதை ரிப்பல்ஸ் பண்ணும் இல்லையா, விளக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸை வந்து இந்த ரிப்பல்சிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து குறைக்க ஆரம்பிக்கும், இதை வந்து தடுக்கும், இது இழுக்காமல் தடுக்கும். அப்போ அந்த குறையுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்டை தான் எஸ்ன்னு இங்கே எடுத்துருக்கோம். அதாவது ஜட் எஃபெக்டிவ், அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஈக்குவல் டு ஜட் மைனஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். அதாவது ஜட்ன்றது அட்டாமிக் நம்பர், ஓகேவா? ஸோ இதை தான் நான் செப்பரேட்டாக நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சிஎலோட அட்டாமிக் நம்பர் 17, கரெக்டாக? Cl 17. ஸோ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம்? 1s2, 2s2, 2p6, 3s2, 2. இங்கே வரைக்கும் என்ன எத்தனை வந்தது பாருங்கள், 2 + 2 4, 4 + 6 10, 10 + 2 12. அது போக இன்னும் 5 எலக்ட்ரான் தான் இதில் போட முடியும், கரெக்டாக? ஸோ 3p5 வரைக்கும் தான் வர முடியும். ஆனால் Cl மைனஸ் அப்படின்னு வரும்போது ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வரும், அதாவது 18 ஆகிடும். இப்போ எப்படி எழுதுவோம் கான்ஃபிகரேஷன்? 1s2, 2s2, 2p6 அண்ட் 3s2, 3p6. அதாவது ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வரும், ஏன்னா இது வந்து அயான், புரியுதா? அயான், அதாவது மைனஸ் அயான் போது ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வரும், புரியுதுங்களா? இப்போது இது போல் செல் வைஸ் இதை குரூப்பிங் பண்ணிக்கணும். லாஸ்ட், அதாவது வேலன்ஸ் செல்லை வந்து என்ன சொல்லுவோம்னா n சொல்லுவோம். இது n-1, இது n-2, புரியுதாப்பா? சரி, இப்போது இதனுடைய எஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ஸ்க்ரீனிங் எஃபெக்டை எப்படி கண்டுபிடிப்போம்னா, இங்கே பாருங்கள், இதில் 6 + 2 8 எலக்ட்ரான் இருக்கா? இப்போது எது மேலே இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வேலை செய்தோ அந்த ஒரு எலக்ட்ரானை விட்டுடுவோம். அந்த ஒரு எலக்ட்ரான் போக மீதி எத்தனை இருக்குது? 7 இருக்குது. இதில் n செல்லில். ஸோ 7 இன்ட்டு அந்த ஒரு எலக்ட்ரான் போக மீதி இருக்கிறது 7. அப்புறம் n-க்கு வந்து அந்த டேபிளில் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.35, புரியுதாப்பா? n-க்கு வந்து 0.35 போடணும். ப்ளஸ் அதுக்கு அடுத்த செல்லு பாருங்கள், n-1. இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 6 + 2 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 எலக்ட்ரான்ஸும் இந்த எலக்ட்ரானை தடுக்கும், இதை இழுக்கிறத தடுக்கும். ஸோ இங்கே எவ்வளோ? அதாவது n-1 செல்லுக்கு வந்து 0.85. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால 8 × 0.85, புரியுதா? ப்ளஸ் n-2 செல்லுக்கு 1. அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, அப்போ 2 × 1, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செப்பரேட்டாக இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். 7 × 0.35, 7 5s are 35, பேலன்ஸ் 3, 7 3s are 21, 21 + 3 24. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 2.45. ஸோ
2.45 இதுக்கு பதிலாக அடுத்து 8 into 0.85 8 into 0.85 8 5s are 40 balance 4 8 8s are 64 64 plus 4 68 பட் இங்கே என்ன வரும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இந்த ஜீரோ கூட கட் பண்ணிடலாம் அப்போ 6.8 எதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக சரி இங்கே என்ன வரும் 2 1 is 2 தான் புரியுதா இப்போது இது மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு பாருங்கள் 2 + 6 8 8 + 2 10 இப்போது இப்படி நம்ம சைடில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் 2.45 6.80 2.00 5 8 + 4 12 balance 1 2 + 1 3 6 + 3 9 9 + 2 11 so 11.25 புரியுதா இப்போது நமக்கு என்ன வேணும் effective nuclear charge of Cl- equal to இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன 17 பாருங்கள் இப்போ இந்த அட்டாமிக் நம்பர் எங்கே எழுதிக்கணும் 17 - 11.25 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 5.75 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் ஸோ effective nuclear charge of chlorine ion is 5.75 ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் அடுத்து நம்ம K ப்ளஸ்க்கும் கால்குலேட் பண்ணோம் இல்லையா ஸோ பொட்டாசியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 19 ஸோ அட்டாமிக் நம்பர் 19 அப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம் 1s2 2s2 2p6 3s2 3p6 இது வரைக்கும் எத்தனை வந்தது பாருங்கள் 6 2 8 8 6 14 14 ஒரு 4 18 19 இருக்கிறதுனால 4s வரைக்கும் போகும் 4s1 ஓகேவா ஸோ 19 வந்துடுது பட் வந்து இது வந்து K ப்ளஸ் அப்படின்றதுனால ஒரு எலக்ட்ரானை லெஸ் பண்ணிடணும் இது ப்ளஸ் அயான் அப்போ எலக்ட்ரான் லெஸ் ஆர் ஒரு எலக்ட்ரான் லெஸ் பண்ணிடணும் அப்போ இதனுடைய கான்ஃபிகரேஷன் K ப்ளஸ்னுடைய கான்ஃபிகரேஷன் என்ன வரும்னா 18 ஆகிடும் அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6 ஸோ இங்கே வந்து நின்றுடும் பார்த்தீங்கன்னா சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே என்ன வந்ததோ அதுவே வந்துடுச்சு பாருங்கள் இது n இது n-1 இது n-2 அப்போது இங்கேயும் நமக்கு அந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து 11.25 தான் வரப்போகுது அப்போது இதனுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன 19 ஸோ 19லேருந்து அதாவது Z-S கரெக்டாக அப்போ அட்டாமிக் நம்பர் 19லேருந்து 11.25 கழிக்கிறோம் இப்போ பாருங்கள் 19 பக்கம் 2 ஜீரோ வச்சுக்கோங்க 11.25 இங்கேருந்து ஒன்று borrow பண்ணிட்டீங்கன்னா இது 8 ஆகிடும் இது 9 ஆகிடும் இது 10 ஆகிடும் 10 - 5 5 தான் 9 - 2 7 8 - 1 7 கரெக்டாக ஸோ 8 - 1 7 ஸோ 7.75 ஸோ effective nuclear charge of K plus equal to 7.75 ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு தேவையானது இங்கே நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம் ஓகேவா இப்போது மறுபடியும் இந்த ஃபார்முலாக்கு வருவோம் R K plus by R Cl minus equal to பாருங்கள் இங்கே என்ன கண்டுபிடிச்சோம் effective nuclear charge of chlorine இங்கே இருக்குது பாருங்கள் 5.75 மேலே அடுத்து effective nuclear charge of பாருங்கள் பொட்டாசியம் 7.75 கீழே புரியுதாப்பா இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா R K plus by R Cl minus equal to 0.74 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா வேணா நீங்கள் மேலே கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு மேலே 575 ஆகிடும் கீழே 775 ஆகிடும் ஸோ இதை ஃபஸ்ட்டு 5 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணிட்டு நீங்கள் அடித்து வேல்யூ எடுத்திங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு 0.74 இப்போ இந்த RK ப்ளஸ்ஸை அப்படியே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு இந்த டிவிஷனில் இருக்கிறது இந்தாட்ட கொண்டு போனால் மல்டிப்ளை ஆகிக்கும் அதாவது 0.74 RCl மைனஸ் உங்களுக்கு இப்படி போகிறது கஷ்டமாக இருந்தால் XYன்னு கூட எடுத்துக்கலாம் ஏபின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் எதனா ஒரு வேரியபிள்ஸ் கூட யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து 1ல் போட போகிறேன் புட் 2 in 1 இப்போ பாருங்கள் 1 இங்கே இருக்கா RK ப்ளஸ்க்கு பதில் இந்த இடத்துல RK ப்ளஸ்க்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் 0.74 RCl மைனஸ் அப்புறம் இன்னொரு RCl மைனஸ் அதை 1 RCl மைனஸ்ன்னு போட்டுக்குவா ஈக்குவல் டு 3.14 இங்கே ஆம்ஸ்ட்ராங் போட வேணாம் என்ன கால்குலேஷன் இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இது ஒரு 0.74 RCl மைனஸ் 1 RCl மைனஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1.74 RCl மைனஸ் ஈக்குவல் டு 3.14
கரெக்டாக? அப்போ RCl மைனஸ் தான் நமக்கு வேணும். ஸோ இதை அந்த பக்கம் கொண்டு போனால் டிவிஷனுக்கு போயிடும். ஸோ 3.14/1.74 மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது டெசிமல் விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? அதாவது 314/174ன்னு வந்துடும். இதை டிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி 1.804 அப்படின்னு கிடைக்கும். நம்ம 1.8ன்னு ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ RCl மைனஸ் ஈக்குவல் டு 1.8 ஆம்ஸ்ட்ராங். ஸோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது குளோரின் அயானோட ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த வேல்யூ எடுத்து இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூ எடுத்து மறுபடியும் நான் 1ல் போடுறேன். புட் 3 in 1. மறுபடியும் ஈக்குவேஷன் 1க்கு வாங்க. இந்த RCl மைனஸ் தானே கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்னா 1.8 போட போகிறேன். RK ப்ளஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் RCl மைனஸ் பதிலாக ஈக்குவேஷன் நம்பர் 1ல் 1.8ன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 3.14. இப்போ இதை மட்டும் அந்த சைடு கொண்டு போயிட்டா மைனஸ் ஆகிடும். RK ப்ளஸ் ஈக்குவல் டு 3.14 மைனஸ் 1.8. இப்போ கழிச்சு இல்லாமல் 3.14லேருந்து 1.80 கழிக்க போகிறேன். 4 இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கலாம். இது 11 ஆகிடும். கரெக்டாக? 11 minus 8 3, 2 minus 1 1. ஸோ 1.34 ஆம்ஸ்ட்ராங். அதாவது ரேடியஸ் ஆஃப் K ப்ளஸ் அயான் ஈக்குவல் டு 1.34 ஆம்ஸ்ட்ராங். ஸோ அவங்க கேட்ட அந்த 2 ரேடியஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.